वाले नहीं थे, फिर भी एक स्टेज पर सब इकट्ठे हुए और सभी के मुख से ये निकला कि हम सबको मिलकर आध्यात्मिक शक्ति को फैलाना चाहिए। ऐसे हर वर्ग वाले जो भी आए हो, उस हर वर्ग वाले को ये रिजल्ट निकालनी है कि हमारे वर्ग वालों में 3 प्रकार सुनाए। पहला, मैसेज कहाँ तक पहुंचे। दूसरा, आध्यात्मिकता की आवश्यकता है और हम भी सहयोगी बने। ये रिजल्ट रेगुलर स्टूडेंट नहीं बनते, लेकिन सहयोगी बन सकते। तो हर वर्ग वालों को अभी तक जो भी सेवा की है, वो जैसे अभी धर्म नेताओं को बुलाया, ऐसे शांति ओम शांति इंडिया நீங்க ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஒருவரை நீங்க வரவேற்கலாம். இந்தியால முதல்ல இந்த மாதிரி செய்யுங்க. அதன் பிறகு எல்லா தேசத்திலையும் கூட இந்த மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து வரும் பொழுது அவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும். இந்த ஒவ்வொரு துறைக்கும் தனிப்பட்ட சேவை செய்யற போது அதனுடைய விளைவு எப்படி இருக்கு, அவங்களுக்காக நீங்க என்ன திட்டங்களை தீட்டியிருக்கீங்க. ஒவ்வொரு துறையில இருந்தும் ஒருவர் வர கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் இருக்கும் பொழுது ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆத்மாக்கள் அனைத்து துறையிலிருந்தும் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப்பா வரலாம். அப்போ ஒரு பெரிய ஒரு குரூப் என்பது உருவாக்க முடியும். ஒருவர் மற்றவரை இவ்வாறு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஊக்கம் உற்சாகம் ஏற்படும். இப்ப எல்லாருமே ஒரு செதர்னா மாதிரி இருக்கிறாங்க. ஒரு சிட்டில ஒரு நகரத்துல இத்தனை பேர் இருக்காங்க, இன்னொரு இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா எவ்வாறாயினும் முதல்ல ஒரு இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் ஒரு குழுவை ஒன்று சேருங்கள். அதன் பிறகு அவங்கள எல்லாரையும் மதுபன்ல ஒரு ஒன்று கூடலுக்காக நீங்க அழைக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் நீங்க பண்ணிருக்கீங்களா? நிச்சயமாக நீங்க இப்படிப்பட்ட பிளான் பண்ணணும். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களும் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நீங்க அநேக நல்ல ஆத்மாக்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க இன்னும் மறைமுகமா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக விசேஷமான நிகழ்ச்சிகளை உருவாக்குங்க. அவங்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவங்களுடைய விதவிதமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்போ இந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நெருக்கமான முறையில வரும். ஒரே துறையில 5 பேர் இருக்கலாம், இன்னொரு துறையில 8 பேர் இருக்கலாம். இவங்க எல்லாரையும் வெவ்வேறு துறைகளை இருக்கிறவங்கள ஒன்னா சேர்த்து கூட்டிக்குவாங்க.
அப்போ அவங்களால முன்னுக்கு போக முடியும். இதன் மூலம் அவர்களுடைய ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும். இப்போ நீங்க எல்லா துறைகளிலும் நீங்க எவ்வளவு சேவை செய்திருக்கிறீங்க, அந்த ஆத்மாக்களை ஒண்ணா கூட்டிட்டு வாங்க. இதற்கு நீங்க உங்க கை உயர்த்தலாம். सभी நிறைய பேர் இருக்கிறீங்க உங்கள. तो बात है तो आप ही रिजल्ट देना कितने कितने அநேக துறையில இருக்கிற பல பேர் நீங்க இருக்கிறீங்க. और कितनी परसेंट में உங்க सभी கூட யார் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க இப்ப பாருங்க. के लिए அதனால रमणीक இந்த ப்ரோக்ராம் எப்படி செய்யறது நிகழ்ச்சிய அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிறகு சொல்லப்படும். அவங்களுக்காக ஒரு நல்ல என்டர்டெய்னிங் ப்ரோக்ராம், நல்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து செய்யப்படும். அதை பற்றி பின்னால் உங்களுக்கு சொல்லப்படும். ओम शांति। ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 15। कर्म योगी बनो। हर ஓம் சாந்தி. இன்றைக்கு நாள் 15. கர்ம யோகியாக இருங்கள். ஒவ்வொரு செயலிலும் திரிகால்தரிசியாக இருங்கள். இன்றைய அவ்யக்த இஷாரா, ஒரு கர்ம யோகியின் ஒவ்வொரு செயலும் தெய்வீக செயலை போன்றது. நினைவு கூறப்படுவதற்கும் பாராட்டுவதற்கும் தகுதியானது. ஒவ்வொரு செயலின் புகழும் பாடத்தக்கது. பார்ப்பது அலௌகீகம், அசையும் வழி அலௌகீகம் என்று பக்தர்கள் போற்றி பாடுவது போல் ஒவ்வொரு உடல் உறுப்பின் புகழும் அளவில்லாதது. அலௌகிக் என்று போற்றுவது போல் ஒவ்வொரு செயலும் மகத்தானது, அதாவது போற்றுவதற்கு தகுதியானது. திரிகால்தரிசியாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்வதன் மூலம் உங்கள் செயல்கள் எதுவும் பாவகரமாக இருக்காது. அவை எப்பொழுதும் தூய்மையான செயல்களாக இருக்கும். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। कुछ भी बाबा के महावाक्य सुनते हैं, पढ़ते हैं, ஓம் சாந்தி. பாபாவினுடைய विचार सागर मंथन करना மகா வாக்கியங்களை நாம் படிக்கும் பொழுது அதனுடைய ஆழத்திற்கு நாம் செல்ல வேண்டும். त्रिकालदर्शी में आदि मध्य अंत திரிகால்தரிசி என்ற சொல்லினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அதுல வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் இருக்கு. त्रिकालदर्शी स्थिति है। நாம் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுதும் நாம் उसकी हानि क्या है? திரிகால்தரிசி ஸ்திதியில நாம் ஸ்திரமாக இருக்கின்றோம் அப்படின்னா அதனால நமக்கு கிடைக்கும் பேரு என்ன, அதுல என்ன அபாயம் இருக்கு, कोई वायदा करते இது हैं, எல்லாத்தையும் நாம देते हैं, ये नहीं सोचते சிந்திக்க முடியும். कि आगे उसका பேசுவது கூட ஒரு செயல்தான். சில நேரத்துல நாம் சத்தியம் செய்றோம், ஆனா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு நாம சிந்திக்கிறது இல்லை. शुरू कैसे நாம் கவனம் கொடுக்கணும். நான் எதையும் செய்யறதுக்கு முந்தி और फिर अगर ये कर्म எந்த ஒரு காரியத்தினுடைய ஆரம்பம், மத்தியமம், முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு நான் சோதிக்கணும்.
காரியம் முடிந்த பிறகு நான் வந்து எப்படி செய்தேன் அப்படின்னு சிந்திக்கணும். அப்போ அந்த ஒரு க்ஷணத்தை பத்தி நான் பெருமைப்படுவேன் இல்ல கவலைப்படுவேன். நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. ஆனா இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன ஆகும்? ஏன்னா நிகழ்காலம் நல்லா இல்லைன்னா அது கடந்த காலம் ஆகிடும். அப்போ கடந்த காலம் ஆன பிறகு நம்ம மனதிலையும் அதை பற்றி வீணான எண்ணங்கள் நிறைய வரும். அதை பத்தி மனிதர்களும் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த விஷயம் நம்மை விடாது. அப்போ என்ன நடந்ததோ அது பழசாயிடுச்சு. அதை பத்தி ஒண்ணும் நம்மளால இப்ப செய்ய முடியாது. ஆனா நிகழ்காலத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கவனம் கொடுக்கணும். பாபா நமக்கு சிக்னல் கொடுத்திருக்கிறார். என்ன கவனத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய நிகழ்காலம் நல்லா இருக்குன்னா அது கடந்த காலம் மாறபோது நல்லா இருக்கும். நிச்சயமாக எதிர்காலமும் நல்லா இருக்கும். அதனால பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, உலக நாடக சக்கரத்துல கூட நாம் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருந்தது. யார் வந்து ஏன்னா மிடில் பீரியடும் மத்தியம காலமும் நல்லா இருக்கு. வழிபாட்டிற்கு உரியவர்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கடவுளுடைய பாதுகாப்பு குடையில இருக்கிறாங்க. கடவுள் தான் அவங்கள சாதாரண மனிதரிலிருந்து தெய்வமாக்குறாங்க. நாம வந்து ஏஞ்சல் ஆகிட்டு இருக்கோம். இந்த முழு நாடக சக்கரத்துல கூட நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பம் மத்தியமம் இறுதி இருக்கு. பாபா வரும்போது பாபா நமக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றார். ஆரம்பம் என்ன, மத்தியமம் என்ன, இறுதி என்ன அப்படின்னு பாபா விளக்கம் கொடுக்கிறார். இதை நமக்கு அறிமுகப்படுத்துறார். அதன் பிறகு பாபா மிக அழகாக சொல்றார், நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, எதிர்காலத்துல எப்படி ஆகுறீங்க அப்படின்னு சொல்றார். அதை பத்தி நாம நடுவு காலத்துல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நாம சிந்திக்க வேணாம். நாம யாரு தெய்வமாக இருந்தோம், இப்ப தெய்வமாக போறோம். நடுவுல இருக்கிற விஷயத்தை பத்தி நாம சிந்திக்க வேணாம். சோ நாளைக்கு என்ன ஆகும்? தூய்மை ஆயிடுவோம் இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை நாம உருவாக்கணும். நாம் எப்படிப்பட்டவராக இருந்தோம், இப்ப எப்படிப்பட்டவரா ஆகிறோம். இப்போ ஒவ்வொரு காரியமுமே அலௌகிகமாக இருக்க வேண்டும். தீதி மன்மோகினி சொல்வாங்க, உங்களுடைய கண்கள் வந்து எங்க பார்த்தாலும் அலைந்து திரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாம லௌகிக்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது உலக குடும்பத்துக்கு போற போது அவ்வளவு பெரிய ஒரு டெலிவிஷன் நல்லா இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு, சேர் நல்லா இருக்கு அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. யோகி சோல்ஸ் இவங்களுக்கு எதுக்கு இவங்களை எல்லாம் பத்தி இந்த எண்ணங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தீதி எப்போதும் சொல்லுவாங்க, படி தீதி, நீங்க வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு உங்களுடைய பார்வை வந்து உங்களுடைய ஆத்மா அது பக்கம்தான் போகணும். பாபா சொல்வார், மேன்மையான ஒரு இடம் அப்படின்னா அது வந்து ஆத்ம ஸ்திதி. எல்லாரையும் நம்ம ஆத்மான்னு பார்க்கிறோம், பாபாவின் குழந்தைன்னு பார்க்கிறோம். ஆத்மா அப்படிங்கிற அந்த பார்வையை வந்து நாம உருவாக்கணும். சில குமாரிகள் எப்படி நடக்கிறாங்க, நாம எப்படி நடக்கிறோம்? நாம தெய்வங்களை போல நடக்கணும். நாம வந்து ஒரு குமாரி அல்லது ஒரு சின்ன பெண் அப்படிங்கிற மாதிரி நாம நடக்க கூடாது. நாம வந்து அலௌகிகமாக இருக்கணும் நம்முடைய நடை. நாம சாப்பிட அமரும் போது எப்படி நாம சொல்றோம், இது எப்படி பண்ணது, இது ரெசிபி எப்படி, யாரு பண்ணாங்க எப்படின்லாம் நாம சாப்பிடுறது இல்லை. ஆனா நம்ம திருஷ்டி கொடுத்து மௌனத்துல சாப்பிடுறோம். பிரம்ம போஜனுக்காக நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நீங்க கேட்கலாம், எனக்கு இதை பத்தி ஒரு சமையல் குறிப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்பெல்லாம் வந்து கூகுள் பண்ணலாம். நம்ம யாரோ வந்து எனக்கு சொன்னாங்க, இன்னைக்கு வந்து டோக்லா பண்ணேன் சிக்பி ஃபிளார்ல, கூகுள்ல அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ பூமி பெண்ணும் செய்வாங்க. சோ நாம ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறப்போ நாம கூகுள்ல பார்த்து அதை செய்யறோம்.
சோ விதவிதமான முறையில நாம படிக்கலாம். ஆனா நீங்க சாப்பிடும்போது நீங்க உங்களுடைய உணர்வு அந்த ரெசிபிக்குள்ள செய்முறைக்குள்ள போகக்கூடாது. ஆனால் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, இவங்கெல்லாம் தெய்வ ஆத்மாக்கள் அப்படின்னு மத்தவங்க சொல்லணும். நம்மளுடைய குணாதிசயம் அதுல தெரியணும். அப்போ நாம எப்படி சாப்பிடணும்னா அந்த மாதிரிதான் சாப்பிடணும். தெய்வமாக போறோம்னா நம்மளுடைய செயலும் அப்படிதான் இருக்கணும். பாபா இன்னைக்கு நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு காரியம் நாம செய்தாலும் ஒரு திரிகால்தர்ஷியாக இருந்து செய்யணும். நேத்து நான் ஒரு தெய்வ குலத்துல இருந்தேன், ராஜரிகமா இருந்தேன். இப்போ நான் திரும்ப ராஜரிகமான ஒரு தெய்வ குலத்திற்கு போகணும். நாளைக்கு நான் என்னவாகணும்? நான் ஒரு தேவதையாகணும், ஒரு தெய்வமாகணும். நாம இதற்கு கவனம் கொடுக்கணும். ஏன்னா சேவை அப்படிங்கிறது இருக்கு. நீங்க எந்த ப்ரோக்ராம் செஞ்சாலும், எக்ஸிபிஷன் செஞ்சாலும் சேவை இருக்கு. ஆனா அதுல கூட நாம எக்ஸிபிஷனுக்காக நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பார்வை, நம்முடைய புன்சிரிப்பு, அப்போ ஆத்மாக்கள் பாக்குறவங்களுக்கு இவங்க வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு தோணணும். இப்படிப்பட்ட உணர்வு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க பிரம்மகுமாரிஸ், அவங்க மிக நல்ல சேவை செய்யறாங்க. இது மக்களுக்கு தெரியும். ஆனா நிஜத்துல எப்படி, யதார்த்தத்துல எப்படி இருக்கணும்? நாம ஏதோ ஒரு சேவைக்காக போற போது எல்லோரும் கவனம் கொடுக்கறாங்க. ஆனா என்னுடைய செயல்கள் அலௌகிகமாக இருக்கணும். எந்த காரியம் நாம பண்ணாலும் அது அலௌகிகமாக இருக்கணும். அப்போதான் நாம பாபாவை வெளிப்படுத்த முடியும். அப்போதான் நம்முடைய ஸ்திதியை நாம் மேன்மையானதாக வச்சிருக்க முடியும், ஒரு தேவதையாக. இது மிக அழகான ஒரு விஷயம். ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போதும் நாம் திக்கால்தர்ஷியாக இருக்கணும். இன்னைக்கு நீங்க யாருக்கிட்ட எது செஞ்சாலும் அது அவர்களுக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்குது. அது நிறைய நாள் அவங்க கிட்ட இருக்கும். சோ எப்போதும் நீங்க பேசுற போதும் உங்களுடைய வார்த்தைகள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கா அப்படின்னு பாருங்க. ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन 1969 से அவ்யக்த முரளி ரிவிஷன் 1969 முதல் ஞான ரத்தினங்கள், அன்பின் மொத்துக்கள். அவ்யக்த முரளி ஒரிஜினல் தேதி ஜூன் 23, 1973. அலௌகீக பொக்கிஷங்களின் மாஸ்டர் அதிபதி. இரண்டாவதாக நீங்கள் நீங்கள் தந்தையை நினைவூட்டுபவர்களாக ஆகின்றீர்கள். இது எதை நிரூபிக்கின்றது? தந்தை அவருடைய கடமையை மறந்து விட்டாரா? நீங்கள் தந்தைக்கு நினைவூட்டுகின்றீர்களா? பாபா, யூ ஆர் மை ஹெல்பர். பாபா, நீங்க என்னுடைய உதவியாளர், அதனால எனக்கு உதவி செய்யுங்க. இதை நீங்க என்னென்ன அழைப்பீங்க? பிராமணர் அப்படின்னா அனைத்து பெறுபேறுகளின் சுரூபமாக இருப்பவர் அப்படின்னு நினைவு கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட பெறுபேறுகள்ல ஏதாவது குறை இருக்கிறதா? இதனால்தான் சொல்லப்படுகிறது பிராமணர்கள் அப்படின்னா, பிராமணரின் ஸ்திதி அப்படின்னா ஒரு சக்தி வீடாக இருப்பதாகும். இப்போ நீங்க அப்பாற்பட்டு இருப்பதனுடைய அந்த பாஷையை புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஒரு சக்தி வீடு அப்படின்னா என்ன? இந்த வார்த்தைகள் சக்தி வீடினுடைய வார்த்தைகளா? கடைசி நேரத்தினுடைய விளைவு, ரிசல்ட் வந்துடும். பாப்தாதா இப்போதும் கூட உங்களுக்கு என்ன சொல்றாங்க? நேரத்திற்கு முன்னாடி நீங்க ஒரு உயரமாக தாண்டி முதல் நம்பர்ல வந்துடணும். 6 மாதம் இருக்கு.
அல்லது இந்த வருடத்துல உங்களுக்கு இந்த ஒரு ஸ்திதியில உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த ஸ்திதியில உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்திதியில உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை இந்த முறையில நீங்க முழுமையடைய செய்யணும். இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. அதனால நீங்க சாதாரண முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது சரியாக இருக்காது. இப்போ நீங்க தீவிர முயற்சி செய்யணும். நீங்க பயிற்சி பண்ணணும். உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் ஒண்ணா இருக்கணும். இதுவே ஒரு தீவிர முயற்சியாளர் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக உங்களுடைய புத்தியின் மூலம் நீங்க அருள்பவரின் குழந்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா உங்களுடைய வார்த்தைகள் மற்றும் செயல்களில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முரளி நாளை தொடரும். ஓம் சாந்தி. முரளி நாளை தொடரும். ஓம் சாந்தி. மம்மாவினுடைய முரளி ரிவிஷன் ஜூன்